பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இந்த நீயா நானா அந்த மாதிரி சோஷியல் டாக் ஷோ பார்த்துட்டு நம்ம நிறைய பேசுவோம். அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இந்த D15 ஒன்று ஆரம்பித்து எல்லாம் பார்த்துட்டு மிரண்டு ஓடினவங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்தவங்களாம் இப்போ ரீசெண்டாக இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து அதுக்கான கமெண்ட்டையும் உங்கள் நண்பர்கள் வட்டத்துலையும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து இயங்குறதுக்கான ஒரு பூஸ்டஃபாக இருக்குன்றதை முன்னாடியே சொல்லிக்கிறேன். அதனால் வந்து கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போகுது ஆக்சுவலாக. இனிமேல் நடுவில் நீங்களாவது அதை சொல்லுங்கள். நீங்களாவதுன்னா எதிர்க்க இருக்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நல்லா அப்படியே பப்பா மாதிரி வந்துட்டு அப்படியே பப்பா மாதிரி போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நான். ஸோ நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஓலா ஓடுறதுக்கு வந்திருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தர்மதுரை டாக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸான ஒரு எபிசோடு நம்ம வந்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு டயர்டில் இருந்தப்போ ஒளிபரப்பானது. இது ஆக்சுவலாக 15வது நாள், ஜனவரி 15 பிக் பாஸ் முடிஞ்சதுன்னா இது 25/1/2026 ஒளிபரப்பானது. நிறைய பரபரப்பாக பேசினாங்க. இது நிறைய ரீல்ஸாகவும் போச்சு. அப்பயே இந்த எபிசோடை பற்றி பேசணும் அப்படின்னும் முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கும் டாக்டர்ஸோட நிறைய தொடர்புகள்லாம் இருக்குது அப்படின்றதுனாலையும் அந்த விஷயத்தையும் பற்றி பேசலாம் அப்படின்றதுனால தான் இந்த எபிசோடு எடுத்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களை அனுப்பிச்சிருந்தாங்க, இதெல்லாம் பேசுங்க அப்படின்ட்டு. அவங்க பேசுங்கன்னு சொல்லும்போது நம்ம பிஸியாக இருந்தோம். இப்போ நம்ம பேசுகிறோம், அவங்கள நம்ம நோக்கி இப்போ வர வைக்கிறதுக்காக தான் இந்த எபிசோடில் எடுத்து பேசுகிறோம். அவங்க சொன்னதெல்லாம் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது கூட நீயா நானாவில் வந்து இந்த முஸ்லீம்ஸ் இந்து அவங்களுடைய பாண்டை பற்றியும் ஒரு எபிசோட் நல்லா இருந்தது, அதை பற்றியும் பேசுவோம். ஸோ இதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ வேகானம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஜாக்கி சொன்னதுலேயே நானுமே போயிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்பொழுதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியலனாலும் ஒரு ஹார்ட் போட்டுட்டு போங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து அந்த ஹார்ட் சிம்பிள் வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பட் ஹைப் வந்து குறைஞ்சி போச்சு. ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள். என்ன தான் வந்து இங்கே வந்து ஹார்ட்லாம் போட்டு போனோம், உங்கள் சர்க்கிள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, ஷேர் பண்ணலை இந்த வீடியோன்னா முட்டை மந்திரம் வச்சோம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. நான் ஹார்ட்டு போட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னா நினைக்கக்கூடாது. ஹைப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ இந்த ஏன் ஹைப் பண்ண சொல்கிறோம், ஏன் இதை ஷேர் பண்ண சொல்கிறோம், உங்கள் சர்க்கிளில் வாட்ஸ்அப் இதெல்லாம் ஷேர் பண்ண சொல்கிறது காரணம்னா, ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று தெரியும் போது அது நல்லதாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதை நீங்கள் பரப்பும்போது தான் அது இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சேரும். எனக்கு மட்டுமே போதும்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது விலைக்காகாது. இந்த டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமே மவுத்து டாக்குன்னு சொல்லுவாங்க. வாய் வழியாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. அது வழியாக வந்து இந்த செய்திகள்லாம் பரவனால இன்றைக்கி இந்த டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இத்தனைக்கும் இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாரின் அப்ராட்லாம் போய் செட்டில் ஆக வேண்டியவங்க. ஆனாலும் தன் மக்களுக்காக வெள்ளந்தியான மனிதர்களுக்காக தன்னுடைய இன்ப துன்பங்கள் அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் மீறி இவங்க வந்து இன்றைக்கி தர்மதுரை டாக்டர்ஸாக வந்து இன்றைக்கி இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு அதை தான் பேசுது. ஓகே சொல்லுங்கள். ஓகே, ஆரம்பிக்கும் பொழுதே என்னென்னா எந்தெந்த டாக்டர்ஸ் என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்றத விட தர்மதுரை படத்துலேருந்தே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதில் வந்து என்னென்னா, இவருங்க எல்லாருமே டாக்டர்ஸ் MBBS படிச்சுட்டு இருப்பாங்க. விஜய் சேதுபதி, தமன்னா எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு லவ் அதெல்லாம் போயிட்டுருக்கோம். இவர் வந்து வீட்டில் பிரச்சனை, அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை. ஏன்னா அவர் லவ் பண்ண பொண்ணு சூசைட் ஆகிடும், ஒரு சரக்கு அடிச்சு நோ பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு திருநங்கை வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு அவர் வந்து டாக்டர் தொழில் வந்து பண்ணிட்டு இருப்பார். அப்போ இவருக்கு பாடம் எடுத்த டாக்டர் வந்து இவரை பார்க்கறதுக்கு வருவார். இது மாதிரி வந்து ராஜேஷ் தான் வந்து இவங்களுக்குலாம் பாடம் எடுத்த டாக்டர், அவர் வாத்தியார், பேராசிரியர். அவர் வந்து இவரை பார்க்க வருவார். இந்த மாதிரி தர்மதுரன் ஒருத்தர் வந்து இங்கே வந்து டாக்டர் தொழில் பண்ணுறாரு. அது பேசும்போது இன்னும் என் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்குது டாக்டர், அதான் அவங்கள பார்க்க வரணுமே காலில் விழுந்துருவார். ரொம்ப நெகிழ்ச்சியான சீன் அது. அந்த படமே வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்ல படம் அது. அதனால தான் இந்த எபிசோடுக்கு வந்து தர்மதுரை டாக்டர்ஸ் அப்படின்னு அந்த பேரை வச்சாங்க. ஓகேவா? இது மாதிரி நிறைய அவள் ஒரு தொடர் கதைன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த என்னது வீட்டில் வந்து முதல் பெண்ணாக இருக்கும். எல்லா இன்ப துன்பங்களையும் கடந்துட்டு அது வந்து குடும்பத்துக்கே உழைச்சி ஓடாத்தையும் மனதில் உறுதி வேண்டும் சுகாசினி, அவள் ஒரு தொடர் கதை சுஜாதான்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். கடைசியில் அதுக்கு கடமை லிஸ்ட்டில் சேர்த்துருவானுங்க. கடைசியாக கிரீஸ் எடுத்து பின்னாடி குனிய வச்சு அவனே தடவுவான். நாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா
எஸ் ஐ ஃபெல்ட் இட் இட்ஸ் குழ லைக் தட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் தடை விட்டுட்டு தே ஆர் கோயிங் அண்ட் வெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது யார் சாட்சினா நானே சாட்சி. அது மாதிரிலாம் நிறையா இருக்கணும். நம்ம செய்கிறது போகிறது எல்லாமே வந்து இலக்காரமாக பார்க்கப்படும். அது நீ செஞ்சு தொலைவிடா நீ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அதை எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இப்போலாம் ரொம்ப மிரர் எஃபெக்டில் நான் இருக்கிறேன் அப்படியே. அதனால மிரர் எஃபெக்ட்னா எனக்கு மேடம் நிறைய வார்த்தைகள் சொல்றீங்க. மிரர் எஃபெக்ட்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதுதான் நம்ம உங்களுக்கு அதுதான் மிரர் எஃபெக்ட். அது ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நமக்கு அவங்க தான் கத்தே கொடுக்குறாங்க நம்மளுக்கு. சரி, இப்போ இந்த தர்மதுரை டாக்டர்ஸ்க்கு வருவோம். இந்த தர்மதுரை டாக்டர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கும் இந்த டாக்டர்ஸ்க்கு என்ன விஷயங்கள் இருக்குன்றதுல நாங்கள் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு காசநோய் டிபி. அதனால் சத்யா பாட்டிக்கு அவங்க வந்து கடலூரில் அந்த கேப்பர் மலைக்கு மேலே வந்து டிபிக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. இந்த ஜெயிலை தாண்டி போகணும், டெய்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அது ஒரு சிறு வயதில் அது ஒரு விஷயமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மாவும் போய் பார்க்க போய் அவங்ககிட்ட இருந்து எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்தது. அதன் மூலமாக கடலூரில் மஞ்சக்குப்பத்தில் விசுவக்கேதுன்னு ஒரு டாக்டர், அவர் தான் முதல்ல பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஒரு பக்கம் நுரையீரலே அரிச்சு போயிடுச்சுன்னு சொல்கிறார். அது பார்த்துக்காம விட்டதுனால அதுதான் 5 பிள்ளைங்க, வறுமை, அப்பா வேலைக்கெல்லாம் போகல, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்து ஒரு 43 வயதில் எங்கள் அம்மா மரித்து போனாங்க. 96 சிலுக்கு தற்கொலை செய்து கொண்ட அதே நாளில் எங்கள் அம்மாவை இறந்து போகிறாங்க. அது பெரிய வலி. அதே மாதிரி இப்போ இன்றைக்கெலாம் எதுக்காக இருந்தாலும் ஒரு தனியார் காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோம். ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன்னும்போது, ஆனால் சிறு வயதில் நான் இருந்த நிலைமை எப்படிலாம்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறது, ஏதோ என்ன நடந்து தெரியல, உடம்பு வந்து பயங்கரமாக வந்து இந்த வவுத்தால போகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகுது. கிழிஞ்ச நேரம் நான் வந்து கடலூர் ஜிஹெச்சில் படுத்திருக்கேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த விஷயங்கள் எல்லாமே சிறு வயதில் எதுக்காக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம். எங்கள் அம்மா ஊசி போடணும், எங்களுக்கு ஊசி போட்டால் பயம். அவன் ஆனான்னு ஒரு மாத்திரை கையில் விட்டுருவான். இதுதான் வந்து அங்கே நடந்தது. இப்போ தர்மபுர எபிசோடில் அதையே பேசுறதுக்கு எதுக்கு நம்ம அங்கே நம்ம உட்காரல, நம்ம இங்கே உட்காந்து நம்மளுடைய அனுபவங்களை பேசிட்டு தான் அப்புறம் அங்கே இருக்கிற விஷயங்கள் நம்ம பேச முடியும். அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த அப்புறம் அதே மாதிரி இந்த களிம்பு ஒன்று கொடுப்பானுங்க, ஒரு பேப்பரில் மடித்து களிம்பு. இப்போ நம்ம ஆயில்மெண்ட்லாம் பிதுக்கி எல்லாம் பண்ணுறோம்ல, களிம்பு கொடுத்தானா அதை தான் வந்து நீங்கள் காயத்துக்கு தடவிக்கணும். இப்படி தான் வந்து மருத்துவம் வந்து இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து என்னதான் கை வேலைன்றது வந்து இந்த சளி பிடிச்சது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணாலும் கூட நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை தான் எங்கள் அம்மா நம்புவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து பியூசி படித்தவங்க. அதை நான் திரும்ப சொல்கிறது அதுதான். இப்போ ஒருத்தர் ஒரு டாக்டரில் சொன்னார், என்ன காலெல்லாம் வந்து புழு இருக்கும், அந்த காலை காப்பாற்றுறது தான் என்னுடைய வேலை. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ நெகிழ்ச்சி. அந்த 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 அது வந்து அவர் தான் சாமி. இப்போ இந்த ஜெயச்சந்திரன் டாக்டர் வந்து அவரை வந்து ஃபியூனரலில் அவரை வந்து இறுதி ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கதவை சாத்திடுவாங்க. அது வந்து தீட்டாயிடும்னுவாங்க. கோயில்களில் வந்து கதவை சாத்திடுவாங்க, தீட்டாயிடும்னு சொல்லுவாங்க, மரப்பு போடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் சிறு தெய்வங்கள் அப்படி பண்ணாதுன்ற. பூசாரி இந்த பொன்னுவிழந்த காலத்தூர் அம்மன், ஊரில் இருக்கிற முனீஸ்வரன், கருப்புசாமி இதெல்லாம் வந்து தீட்டு பார்க்காது. அது இயல்பானது சாமிங்க. அதெல்லாம் திருதெய்வ வழிபாட்டில் அந்த சாமிங்கெல்லாம் தீட்டு பார்க்காது. இந்த எலைட்டில் இருக்கிற சாமிங்க தான் தீட்டு பார்க்கும், தோஷம் பார்க்கும், அன்டச்சபிலிட்டி பார்க்கும், அதெல்லாம் பார்க்கும். புரியுதுங்களா? இந்த போர் தான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த சிறு தெய்வங்கள் இருக்குல்ல, அது என்றைக்குமே தீட்டு பார்க்காது, ஜாதி பார்க்காது, அது மனிதர்களுக்கானது. அந்த சிறு தெய்வங்களுடைய கோயில்கள் தான் வந்து அன்றைக்கி திறந்துருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க, அந்த பக்கமாக எடுத்து போக விட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தீட்டுண்டுவாங்க, கோவிலே திறக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இடத்துல நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் இப்படியான மருத்துவத்துக்கு. அதை விட கொடுமை, நாய் கடிச்சத பாரு, மார்க் இருக்கு பாரு, இங்கே இருக்கா, தெரியுதா? தெரியுதா? நல்லா தெரியுதா மேடம்? நல்லா தெரியுது சார். நாய் போய் இங்கே கடிச்சு வைக்குமா? நான் இதுக்கு தொப்புளை சுற்றி 16 ஊசி பட்டன் போட்டுருங்க, அதான் காட்டியாச்சு. இதுக்கு வந்து 16 ஊசி நான் போட்டிருக்கேன். அதில் என்னென்னா இந்த 25 நிமிஷம், அப்போ 15 நிமிஷம் பால் ஐஸு, 15 நிமிஷம், 25 நிமிஷம் வந்து இந்த ஐஸு, சேமியா ஐஸு. இந்த சேமியா ஐஸு தான் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுக்கும். இது தொப்புல இதை போட்டதுமே வீங்கிடும். ஓகே ஓகே.
தொப்புள் வந்து இவ்வளோ பெருசுக்கு வீங்கிடும். வீங்கிடும். இப்போ இந்த வீக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னன்னா, ஐஸ் இந்த ஐஸ் தின்னுட்டு இந்த ஐஸ் சாறு இந்த சேமியெல்லாம் போனதுக்கப்புறம் பனி கட்டி தானே இருக்கும், அதை எடுத்து அதை மேலே வச்சுக்கோ. ஓகே. இப்படிலாம் தான் இந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்து இன்னைக்கு வந்து இங்கே டிபெண்டாக நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன். ஏன் சார் டிபெண்டன்ட் வருது? இல்லை மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நானுமே இந்த எபிசோடுக்கு கண்ணாடி எதுக்கு தேவையா இருக்கும்ட்டு வச்சு, பட் எதுக்கும் தேவையா இருக்கும் அப்படின்ட்டு வச்சேன். அந்த மாதிரி இந்த எபிசோடுக்கு டிபெண்டன்ட் எங்க வருது? இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். இவ்வளவு இது ஒன்று நாய் கிடைச்சதுக்கு இந்த கதை. அப்புறம் டிவிஎஸ் 50 ஓட்டுறேன்னு சொல்லி எங்க இல்லை, இது ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப கீழே இருக்குது, அதனால் அதை காமிச்சா இது வந்து சென்சாராக போயிடும். அதனால் இந்த இடத்துல பார்த்தா பட்டையா இது போய் விழுந்துருச்சு. அந்த சைலன்சர் இங்கே சுட்டு இது இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த காலுக்கு கீழே எங்கே பார்த்தாலும் காயம் இருக்கும். ஒரு வீட்லயே இருந்து இல்லை அப்போ இல்லை அதாவது உலகத்தில் ஒரு அப்பங்காரம் வந்து தான் பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னா ஹாப்பியாக வர்றது ஒரே ஆள் யாருன்னா மிஸ்டர் வடமலை தான். ஏன் மிஸ்டர் வடமலை ஹாப்பியாக வர்றாருன்னா, கொண்டாட்ட வந்தது எங்கேயுமே அதை பார்க்க முடியல, பெற்றது எங்கே எல்லாத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்த கடந்த 30-40 வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் ஆரம்ப சுகாதார நிலையம், தாய் சேய் நல விடுதின்னு ஒன்று வந்து ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது 90க்கு அப்புறமே சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கட்டி செவிலியர்களை அதில் நியமித்து ஊருக்கு ஊர் வந்து பிரச்சனைகள்னால், அதாவது கர்ப்பவதிகளை வந்து பார்த்துக்கிட்டு டெத் ரேட்டை வந்து குறைச்சாங்க. கர்ப்பகாலத்தில் இறக்கக்கூடிய பெண்களுடைய இறப்பு சதவீதத்தை வந்து தமிழ்நாடு தான் முதல்ல குறைச்சிது. இன்றைக்கி கூட வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு வந்து 35 கோடி நிதி ஒதுக்கி எல்லா பெண்களுக்கும் இலவசமாக அதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ஸ் டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் டாக்டர்ஸ்னு இது தன்னிறைவான ஒரு மாநிலமாவது. மெடிக்கல் டூர்னு தமிழ்நாடு ரொம்ப பிரபலம். ஒன்றுமே இல்லை, சென்ட்ரல் இருக்குல்ல ஸ்டேஷன், அதுலேருந்து நீங்கள் கோயம்பேடு வரலையும் அந்த ரோடு இருக்குல்ல, பூந்தமல்லி ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான், ஹாஸ்பிட்டல்ஸ் தான், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ். இந்த இது என்ஜிஓன்ற பாருங்க, இந்த இது எக்கோ எடுக்கிறது, மக்கோ எடுக்கிறது, தொக்கோ எடுக்கிறது எல்லாம் அது ஃபுல்லாக அதே தான். இசிஜி, காசிஜி, பூசிஜி எல்லாம் அதே தான். இந்த பக்கம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கொரோனா டைம்லலாம் வேறு லெவலில் பணி புரிஞ்சிடும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இல்லாமல் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இங்கே இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து தடுப்பூசியிலேருந்து ஆந்திரா பேக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் முதல்வர் வந்து எடுத்தார். ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இங்கேயே வந்து நம்ம ஊசி தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கு வந்து இவங்க வந்து நிறைய முட்டுக்கட்டெல்லாம் போட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து அதிகாரம் வந்து டெல்லியில் மட்டுமே குவிஞ்சிருக்குது. மாநில சுயாட்சின்னு ஒன்று வேணும், இராணுவம் இராணுவ பாதுகாப்பு மத்தியில் வச்சுக்கணும், மற்றதெல்லாம் வந்து இங்கே கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம தண்ணீரவாக இருந்தால் நம்ம எங்கேயோ 4 கால் பாய்ச்சலில் முன்னேற முடியும். எல்லாத்துக்கும் போய் நிற்க வேண்டியதுனாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாநிலங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறதும். இன்றைக்கி கூட பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் அழகாக சொன்னார், உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய பிரதேசம் அள்ளி கொடுக்குறீங்க, என்ன ரெவென்யூ என்ன வருது திரும்ப. அப்போ மக்களை வந்து படிக்கவே வைக்காமல் ஜாதிய மனநிலை இந்த மாதிரி விஷயங்கள்லேயே நீங்கள் வந்து பாகுபாடு காட்டிட்டுனா படிப்பே கொடுக்கலாம், அவன் எப்படி உழைப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் வந்து காசை வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோன்றீங்க, ஆனால் அது வேல்யூவே இல்லையே. அப்போ எங்கேயோ தப்பு இருக்குன்னு நீங்கள் உணரணுமா இல்லையா? அந்த 10 வருஷத்தில் அந்த மாதிரியான விஷயம் தான் அவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சொல்லுங்கள். இல்லை அதில் அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு லெவல் வைங்க, இந்த லெவலை நீங்கள் கிராஸ் பண்ணி வரணும்னாவது அடுத்த வாட்டி கம்மியே பண்ணிடுவேன் காசுன்னாவது சொல்லுங்க. எதுவுமே இல்லாம இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுல வந்து growth இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் இங்கே வந்து இன்னைக்கு ஒன்றுமே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வந்து IAS IPSல வந்து 56 பேர் வந்து ரேங்க் ஹோல்டராக இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வளர்ச்சி. இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் வந்து எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து போட்டின்னு சொல்லிட்டு அரசியலே தெரியாத தற்கூறிகள்லாம் இங்கே வந்து வீராவேசம் பேசிட்டு இருக்குதுங்க.
புரியுதுங்களா? ஸோ இதுதான் மேட்ரு இதில். இல்லை இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம், இதை பேசிட்டே இருக்கும்பொழுது நம்ம எப்போவுமே முன்ன பின்ன தான் பேசுவோம். இது ஏன் இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா, நான் ஜாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் குமரேசன், டாக்டர் குமரேசன், இஃப் ஐ எம் நாட் ராங், அவர் வந்து சொல்வார், எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், அதுவும் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற வசதி மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள். ஆனால் இங்கே என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே சரியாக பார்க்க மாட்டாங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சரி வராது, ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இருக்காதுங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து பிம்பத்தை வந்து பண்ணாங்க. அதே மாதிரி ரமணா படத்துலேருந்து வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிறது தான் காமிக்கிறாங்க. ஆனால் ரமணா படத்தில் வந்து என்னைக்கு வந்து இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வந்து காசு வாங்கினாங்கன்னா அதுலேருந்தே வந்து மக்கள் மத்தியில் என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் தாங்க. இப்பயும் வந்து கண்ணாடி போட்ட கதவுல இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நான் நிறைய யோசிப்பேன். அது வந்து மைண்டில் ஏன்னா கஷ்டப்படும் பொழுது ஒரு ரோட்டோர கடைனா நம்மளுக்கு ஏற்ற கடை, நம்ம அமௌண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. கண்ணாடி போட்ட கதவு போட்ட ஏசி கடை உள்ளார போனால் நிறைய காசு கேட்டால் என்ன பண்ணுறதுன்ற பயத்துக்கு நம்ம போக மாட்டோம். அதனால தான் வந்து இந்த சிந்தனையோடையே அந்த கஷ்டங்களோடய வளர்ந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நாட்டு மருந்துக்கு போகிறது. அதுதான் அது ரொம்ப கம்ஃபர்ட். அது ஆக்சுவலாக அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நம்ம கூட இருக்கிறவன்ட்டு. ஆனால் அவனுக்கு மருத்துவ அறிவு பெருசாக கிடையாது. இதெல்லாம் என்னென்னா ஆடாதோட அரைச்சி குடிச்சா கபங்க இதாகவும் போகும்போக்கோசரம் பெருசாக காலில் இப்போ புறையோடி போய் ஒரு டாக்டர் வந்து புழுவெல்லாம் எடுத்து ஆயின்மெண்ட்டை ஒரு 5000 செலவு பண்ணும்போது காலே எடுத்துட்டு என்ன அவனால் வாழ்நாள் முழுவதுமே நடக்க முடியாமல், அதாவது அவர் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்தது. டாக்டர் சொன்னது இருக்கப்பட்ட வச்சுக்குவான் சார், இல்லாதவங்க என்ன பண்ணுவான்? ஒரு ஒன்றுக்கு இருக்கிறது டாய்லெட் போகிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சொல்லும்போது அவ்வளோ நெகிழ்ச்சி. அடுத்து சொல்லுங்க. இல்லை அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க இம்பாக்ட் ஆன விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எந்த அளவுக்கு மருத்துவம், நான் இப்போ ஒரு நாய்க்கடினா என்ன நான் பண்ணிக்கிட்டோம் அப்போ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது எனக்கு ஜாக்கி விஷயத்தில் ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அவங்க அப்பாவுக்கான ட்ரீட்மெண்ட். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் ஹாஸ்பிட்டல் விஹெச்எஸில் தான் வந்து அவங்க அப்பாவை வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த டாக்டர் வந்து சொன்னது என்னென்னா, வெளியில் இதே விஷயத்த வேறு ஒரு டாக்டர் அங்கேயே வந்து அந்த டாக்டர் வந்து வேலை பார்க்குறாரு. ஆனால் அந்த டாக்டர் வெளியில் இல்லை, அவர் வாங்குகிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சத்தில் வந்து 5 லட்சமோ 6 லட்சமோ வாங்குவார். இங்கே வந்து நாங்கள் எங்களை அவர் கூட்டு பண்ண சொல்லியிருக்கிறதுனால கம்மியாகுது, நான் அவரை வர சொல்கிறேன் அப்படின்னு அனில் பாண்டே அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து அந்த உதவியை செஞ்சார். 45 அவ்வளோ கம்மி, ரொம்ப கம்மி. ஆமாம், 35,000 ரூபாய் அதெல்லாம் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் பண்ணாங்க. அதனால தான் என் வாழ்க்கையில் வந்து அனில் பாண்டேன்னு ஒரு டாக்டர் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், ஓட மாட்டாருப்பா உங்க அப்பா, இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டினியூஸாக பண்ணாருன்னா நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் நடக்கவே இல்லைங்க, இவ்வளவு செலவு பண்ணி அவர் நடக்கவே இல்லைங்க. அதுதான் வருத்தம். அந்த மாதிரிலாம் நிறைய வருத்தங்கள் இருக்கு அவர் மேல. அதேதான், நடக்கவே இல்லை. என்னன்னா பக்கத்து வீட்டு பொண்ணுங்களாம் வந்து அசிங்கமா நினைச்சிருமா அந்த தடியை இப்படி வச்சு நூண்டி நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து ஒரு கட்டத்தை இதை உடைக்கிறதுக்கோ இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ அதை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை அவங்க கிடையவே கிடையாது. அந்த புத்தி என்கிட்ட சில நேரங்களில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சில நேரங்கள்லாம் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, அப்போ இப்போ இவ்வளோ தூரம் நான் ஏன் என் ஒய்ஃபை நான் வந்து மதிக்கிறேன் அப்படின்னா இதை உடச்சி சொல்லுவாங்க. 2 வாட்டி கத்தனா கூட வந்து 3ஆவது வாட்டி வந்து நிற்பாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமான்ட்டு. இதை புரிஞ்சுக்கிறதே ஒரு ஆள் வேணும்ல, அவர் புரிஞ்சுக்க மாட்டார். நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவர் வந்து இருந்ததுனாலே அந்த பிரச்சனை. கம்ஃபர்ட் ஜோனில் எப்பயுமே இருக்காதீங்க, உடச்சிக்கிட்டு வெளியே போங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாங்கன்னா உலகமாக அப்படியே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க உங்களோட. நீங்கள் அப்போ வெளியே போய் பழகும்போது உங்களுக்கு வந்து யார் கூட எப்படி பழகுறதுனே தெரியாதுன்னு சொல்ல வரேன் நான். எஸ் ப்ளீஸ். ஸோ அந்த மாதிரியான அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே இருக்க விஹெச்எஸ் அதே மாதிரி இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மத்திய கலாஷ் பக்கத்தில் இருக்கு, இப்பயும் அது இருக்கு. நரம்பியலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எங்கள் அப்பாவும் அட்மிட் ஆகிருந்தாங்க, அதன் பிறகு இவங்க அப்பாவும் அங்கே அட்மிட் ஆகிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக தெரிய வந்தது. ஏன்னா இவங்க அப்பாலாம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஆமாம், பிளட் கிளாட் ஆகிடுச்சு, அவருக்கு பிரெயினில் பிளட் கிளாட் ஆகிருந்தது, அவர் கோமாவில் இருந்தார். அதன் பிறகு அதையுமே வந்து நம்மக்கிட்ட சொல்லும் பொழுதுமே வந்து இன்னொரு விஷயம், இங்கே எல்லா டாக்டர்கள்ட்டையுமே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இலகுவான ஒரு லாங்குவேஜில் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ். நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்களோ அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் அவங்க தாய்கழிவில் கூட யாரோ ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன், போய் இங்கிலீஷில் பேசுவார். ஏய் அவங்ககிட்ட போய் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கேன், அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க ஒரு கிளிப். அந்த மாதிரி இங்கே எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மனிதர்கள் எளிமையானவர்களுடைய மொழியில் பேசுகிறாங்க, எல்லாவற்றையும் விட தொட்டு பேசுகிறார்கள்.
150 பேஷண்ட் பார்க்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இது இங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இங்கிலாந்தில், இப்போ நான் இங்கே இருக்கிறதுலாம் அந்த ஜிபி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கிலாந்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் ஆகும். ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட்டு தான் அலௌடு. காலையில் 5 பேஷண்ட், சாயங்காலம் 5 பேஷண்ட். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 150 பேஷண்ட் நம்ம ஊரில் பார்ப்பாங்க. அப்போ இந்த 150 பேஷண்ட்டில் வந்து டக்குன்னு இப்போ எங்கள் அம்மா வந்து கதையே சொல்லும். அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா அன்னைக்கு வந்து கோவம் என்னன்னா, இந்த விஷயத்த வந்து எப்படி நீ வந்து பார்க்காம கேட்காம விட்ற அப்படின்னு. ஒருத்த ஆளுமே 15 நிமிஷம் இருந்தா காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கிற ஓபி ஏன்னா 11:00 முடிச்சாகணும். அப்போ ஒரு ஆளுக்கு 15 நிமிஷம் போனா யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை, தலைவலி ஜுரம் இந்த மாதிரி தான். அவன் நேற்று எழுந்தான் டாக்டர். எங்கள் அம்மா பெரிய கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா மாதிரி ஒரு கதை சொல்லியே நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. அதுதான் எனக்கு உள்ளார இறங்கி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவ்வளவு ஆர்டிகுலேட்டிவாக பேசுவாங்க. எங்கள் அப்பா கிட்ட நகைச்சுவை திறன் நிறைய உண்டு. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு சுற்றி கேர்ள்ஸ் தான் எல்லாம். அந்த ஊர் பொண்ணுங்கள்லாம் வந்து அவர் கிட்ட பேசுறதை கேட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா அப்போ 150 பேஷண்ட்டு அப்போ இப்போ பார்த்து அனுப்பணும் அப்படின்னா அதுதான். ஓகே. ஸோ இதில் என்னன்னா, ஒரு டாக்டர் அதில் வந்து சொல்வார், அவங்க வந்து நான் இங்கே தான் வந்து வேலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஊர் லாங்குவேஜ், அது ஒரு கோயம்புத்தூர் தாண்டி எங்கேயோ ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஊர் லாங்குவேஜில் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படி தான் இங்கேயும் பேசிகிட்டு இருக்காரு. அது ரொம்ப நமக்கு இன்னொரு ஒரு மைண்ட் செட்டுமே இருக்குது. ரொம்ப வந்து ஒரு 4 வார்த்தை நம்மக்கிட்ட வந்து அந்த புரியாத விஷயங்களை மருத்துவத்தை பற்றி சொல்லும்பொழுது, கொஞ்சம் ஹைஃபையாக ஒரு டாக்டர்ஸ் வரும்பொழுது நம்ம அவங்க எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சுட்டு, ஒரு சில டாக்டர் சொன்னாங்க, ஆமாம் சார் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக செய்வேன் சார். சரி, இப்போ இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்குவோம், அதை வாங்கி இல்லாதவங்களுக்கு செய்வோம். சில அதாவது எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டரே இருக்குது. கீழே 10 ரூபா டோக்கன் வாங்குவோம். 10 ரூபா கூட டோக்கன் வாங்கி பண்ண முடியாதவங்க மேலே போகலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. இப்போ டாக்டர்ஸ் பற்றி அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படின்னா எந்தெந்த டாக்டர் உங்களை இம்பாக்ட் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் அங்கே ஆப்போசிட்டில் வந்து பீப்புள் சைட்லேருந்து வந்தவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், சேஷகிரின்னு ஒரு டாக்டர் இருக்காராம் தாம்பரத்தில். அவர் வரல ஆக்சுவலாக அந்த டாக்டர் இங்கே. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 20 ரூபா தான் வந்து ஃபீஸே அவர்கிட்ட. அதன் பிறகு வந்து 85 வயசாக தான் அவருக்கு. இப்போ 20 ரூபா ஃபீஸ். சில டைம் ஃபீஸ் எல்லாம் சரி போ அப்படின்ட்டு வரான். அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக பார்ப்பாராம். தேர்ஸ்டே அன்னைக்கு அவருக்கு வந்து சாய்பாபா பக்தர் அப்படிங்கிறதுனால தேர்ஸ்டே அன்னைக்கு வர்ற எல்லாருக்குமே ஃப்ரீ மருத்துவமும் கூட அப்படின்வாங்க. இப்போ இதே நேரத்தில் நான் இங்கே வராத நமக்கு தெரிஞ்ச டாக்டர் சொல்லணும் இல்லையா, டாக்டர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு யாழ்னிக்கு பார்த்தார். எப்படி அவரை தெரியும் அப்படின்னா, இவங்க தம்பி பாலா டாக்டர் அப்படிங்கிறதுனால அவன் ரெஃபர் பண்ணிடுறான். அது ஒரு கதை. அது ஆக்சுவலாக இந்த கதையை இந்த சந்திரசேகருக்கு முன்னாடி இந்த கதையை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நாங்கள் வந்து டாக்டர் நம்மளுக்குலாம் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கிராமப்புறத்தில் ஒரு குடிசை வீட்டிலேருந்து வளர்ந்தவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஷீட்டு போட்டு வளர்ந்தவன் தான் அதிகபட்சம். இப்போயும் எங்கள் வீடு வந்து சொந்த வீட்டில் ஹாஸ்பிட்டல் ஷீட்டு தான் இருக்குது. தளம் போடவே இல்லை, ஹாஸ்பிட்டல் ஷீட்டு தான். ஓகே. அப்பேற்பட்ட வீட்டிலேருந்து ஒருத்தவனுக்கு வந்து டாக்டர்ஸ் பழக்கம்லாம் எப்படி இருக்கும்? ஸோ டாக்டர்ஸ் பழக்கமே கடலூரில் இருக்கிறப்ப எனக்கு டாக்டர்ஸே எனக்கு யாருமே தெரியாது. ஓகே. ஆனால் நான் சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு பிளாக் எழுத ஆரம்பித்தேன். பிருந்தாவனும் நந்தகுமாரனும் அதுதான் என்னுடைய முதல் அடையாளம். 2007 நினைக்கிறேன் அப்போ வந்து ஆரம்பிக்கிறேன். ஆமாம், ஏன்னா 2005 தான் நான் வந்து காலேஜில் வேலைக்கு சேர்றேன். கம்ப்யூட்டர் அறிமுகம் அப்போ தான் கிடைக்கிது. அதில் வந்து தமிழ் டைப்பெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்றது இவங்களுடைய நண்பர் ஒருத்தவங்க, என் ஒய்ஃபோட நண்பர் இவர் செந்தில்னு பேர், அவர் தான் வந்து ஒரு பிளாக் வச்சுருந்தார். அவர் தான் எனக்கு அதை அறிமுகப்படுத்தினார். நான் அறிமுகப்படுத்தி நான் பெருசானதுமே அவருக்கு வந்து யூடியூப்பை நான் அறிமுகப்படுத்தினேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அது வளர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அதை வந்து நாங்கள் அதை பண்ணும் பொழுது அதுதான் என்னுடைய முதல் அடையாளமாக இருந்தது. அப்போ நிறைய எழுத படங்கள், விமர்சனங்கள், அனுபவங்கள் இதெல்லாம் எழுத அதை பார்த்துட்டு என்ன ஒரு பிளாக் எழுதுன இன்னொரு டாக்டர் அவர் வந்து உங்களை வந்து சந்திக்கணுன்னே எப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டு அட்ரஸ் சொல்லி போரூரில் இருக்க கொலப்பாக்கத்தில் இருக்கிற வீட்டு அட்ரஸ் சொல்லி வீட்டுக்கு வாடா அப்படின்னு. அன்னைக்கு வரும்பொழுது ஒய்ஃப் வந்து 8 மாதமா 7 மாதமா 4 மாதம் அவன் வந்து அப்போ வந்து ராமச்சந்திராவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் அங்கே தங்கியிருந்தான். அப்படி இருக்கும்பொழுது 4 மாதம் யாழினி வயிற்றில் இருக்கும்போது 4 மாதம் வீட்டுக்கு வரான்.
இன்னைக்கு வந்து அதான் சொல்கிறேன் 7 வருஷம் கழிச்சா வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உறவாக மாறிடும் அப்படின்வாங்க. 7 வருஷம் கழிஞ்சதுன்னா அது வந்து ஃபேமிலியாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 15 வருஷம் ஆகிப்போச்சா? ஏறக்குறைய 15 வருஷம். யாழினி வயசு. ஆமாம். அந்த இதுக்கு இந்த 15 வருஷத்தில் ஒரு டாக்டர் என் வீட்டுக்கு வந்து அவன் கல்யாணத்துக்கு நான் போய் என் கல்யாணத்துக்கு அவன் வந்து எங்க அப்பாவை வீட்டுக்கு வந்து பார்த்து அவன் எங்க சார் வந்தான்? என் கல்யாணத்துக்கு ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணீங்க? அப்புறம் எல்லாருமே உடனே ஓகே அப்படின்வாங்க. எதுக்கு சார்? இல்லை அவன் கல்யாணத்துக்கு போய் என் பொண்ணு பர்த்டேக்கு வந்து அந்த மாதிரி வந்து அதனுடைய அந்த இவங்க டிராவல் கல்யாணத்துக்கு என் தங்கச்சி கல்யாணம். ஆமாம், அது மாதிரி பெரிய டிராவல் அது. அது எப்படி சொல்கிறது, அதை தான் நான் சொல்கிறேனே. இதில் என்ன இதில் இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, என் கூட பிறந்தவங்க வந்து எனக்கு 4 தங்கச்சிங்க தான். எனக்கு தம்பிலாம் கிடையவே கிடையாது. தம்பின்னா எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும் எனக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் மற்றவங்க பெயர்கள்லாம் அது பெரிய லிஸ்ட் அது. பட் தம்பி அப்படின்னா அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் வரேன்னா, இப்படி வந்து ஒரு பிளாகில் ஆரம்பித்து வந்து பழகி அப்படியே ஃபேமிலியோடையே ட்ராவல் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய ஆர்த்தடிஸ் பிரச்சனை அவன் தான் முதல்ல கண்டுபிடிச்சான். கொரோனா டைமில் முதல்ல ஆர்த்தடிஸ் அண்ணனுக்கு இருக்குது நினைக்கிறேன், இந்த டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு கேட்கணுங்கள. ஷாம்னு ஒரு டாக்டர், அவரை பரிந்துரைத்து அங்கே தான் போய் பார்த்தேன்னு. அப்போ தான் எனக்கு வந்து ஆர்த்தடிஸ் ரொமோட்டோ ஆர்த்தடிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏதோ கையை தப்பப்படுகிறேன், ஏதோ இருக்கிறேன், பெரும் வலி, அதெல்லாம் உயிர் போகிற, அதெல்லாம் அதை அனுபவிக்கணுங்க தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், அப்போ என்கிட்ட காசு கிடையாது. அந்த டைமில் வந்து 10,000 என் அக்கௌண்ட்டில் போட்டு ஆர்த்தி ஸ்கேனில் போய் ஃபுல்லாக முதல்ல ஸ்கேன் எடுங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல அதை சொல்கிறது இருக்குல்ல. நம்ம நிறைய பேர் யாருக்கும் என்னென்னு நான் செஞ்சுருக்கேன், அது வேறு விஷயம். அவன் வந்து முதல்ல 10,000 போட்டு அன்னைக்கு அதை அப்போ தான் கண்டுபிடிக்கிறோம், ஆர்த்தடிஸ் இருக்குன்றதே அப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். இதை யார் செய்வான்? இத்தனைக்கும் அவனை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவன் தான் என் வீட்டுக்கு வந்தான். இன்றைக்கி வந்து கல்யாணம், புள்ள, ஊருக்கு போகிறது, ஒமானுக்கு போகிறது, 10 நாளும் கார் ஓட்டாமல் காசு எடுக்காமல் வச்சு கூட்டு வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி காமிக்கிறதுலேருந்து போனதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ட்ராவல் அது. இல்லை அதோட இன்றைக்குமே இப்போ யாழினி வந்து என்ன அப்படின்னா, ஜாக்கி எது சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுவான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என் தம்பியை விட அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நேற்று கூட வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் சொன்னேன், கொஞ்சம் நேரம் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், நான் நைட்டு டீ குடிக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி டீ குடிக்கிறது வந்து கரெக்டு கிடையாது யாழினி அப்படின்னு. இல்லை நான் வந்து ஏதோ இந்த ஊர்லலாம் வந்து வெறும் தண்ணி, அதுக்கப்புறம் நிறையா ஏதோ ஒரு தூக்கத்துக்கு ஒரு டீ, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் கேஃபினேட்டட் வந்து காஃபியை விட டீயில் ஜாஸ்தின்னு வருது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பாலா மாமா கிட்ட கேட்குறேன். இம்மிடியேட்டாக நான் சொன்னேன், இப்போ நான் பாலா மாமாட்ட கேட்குறேன், வேண்டாம். ஏன் எப்படி இருந்தாலும் நீ கேட்டீங்கன்னா அவங்க உனக்கு தான் சப்போர்ட் பண்ண. நான் சொன்னேன், அவன் டாக்டரு, அவன் உனக்கு கரெக்டாக தான் பேசுவான், நான் கேட்குறேன், வேண்டாம், அதுக்கு எனக்கு டீயே வேணாம், எனக்கு தெரியும் அதுக்கு என்ன ரீசன், நீங்கள் எனக்கு பால் கொடுத்துருங்க, நான் படுத்து தூங்கிடுறேன். இந்த சிவகங்கை டாக்டர் பேர் என்ன? ஃபரூக். டாக்டர் ஃபரூக் வந்து சிவகங்கையா, அவனும் அதே மாதிரி சிவகங்கை தான். சிவகங்கை எனக்கு சம்மந்தமே கிடையாது. என் ஊர்லேருந்து சிவகங்கை எங்கேயோ இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்து இது மாதிரி பழகி, என்ன அதாவது ஒரு எலைட்டு சமூகத்துலேருந்து நீங்கள் டாக்டர் ஆகிறதுலாம் பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் ஒரு அரசு பள்ளி ஆசிரியருடைய மகன், அவன் ஒரு அரசு பள்ளி தமிழ் ஆசிரியருடைய மகன் வந்து எம்பிபிஎஸ் வந்து சென்னைக்கு வந்து படித்து பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒமானில் வந்து ஆர்த்தோ டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உண்மை. ஏன்னா அது எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா, இங்கே வந்திருக்கிற இப்போ அந்த தர்மதுரை டாக்டர்ஸாக இருக்கிற முக்கால்வாசி பேர், எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் த டாக்டர்ஸ், ஒருத்தரை தவிர்த்து அந்த 5 ரூபா டாக்டரோட பையனை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வந்தாங்க தான். ஒருத்தர் வந்து அதில் அந்த சூர்யாவுடைய அந்த அகரம் மூலமாக படித்து வந்தவர், மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த ரொம்ப அவங்க அப்பா, ஒருத்தருடைய அப்பா வந்து கார்பெண்டர், ஒருத்தனுடைய அப்பா வாட்ச்மேனாக இருந்திருக்காரு, ஒருத்தருடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விவசாய குடும்பத்தில், டாக்டர் குமரேசன்கிறவர் வந்து விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க அப்பா வாட்ச்மேனாகவும் இருந்திருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பசங்க தான். அதுக்கு தான் கோபி அவர்களும் அதில் சொல்லியிருந்தாரு, செல்வந்தர்களாக இருக்கிறவங்க முதல்லலாம் வந்து இந்த மாதிரி ஆரம்பித்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வேற இன்னும் நிறையா அவங்களுக்கு போட்டிக்காக ஓட போயிட்டாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மக்களோட மக்களாக கிராமப்புற மருத்துவத்தை மேம்படுத்துறதுல இந்த மாதிரியான டாக்டர்ஸ் வந்து பணிபுரிகிறாங்க. காரணம்னா அவங்க எல்லாமே கிராமப்புறத்துல வந்தவங்க. அவங்க நினைச்சா எல்லா ஊர்லேயும் செட்டில் ஆகிருக்கலாம்,
ஆனாலும் அந்த அந்த இடத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இன்னும் ஏழை எளியவர்களுக்கு வந்து எளிமையாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. அந்த 2000க்கு புறம்போக்கு நாய்ங்க வந்து நக்கல் விட்டுருந்தாங்களா 1000 ரூபா வந்து காசு எதுக்கு அப்படின்ட்டு 18 கிலோமீட்டருக்கு ஒரு வயசான அம்மா நடந்தே வந்துட்டு இருக்காங்க. அந்த என்னைக்காவது உங்களுக்கு புரிய மாட்டேன் அந்த கஷ்டம் நான்ட்டு. இதே மாதிரி ஒரு நீயானால கூட ஒரு பொண்ணு வந்து டாக்டரா படிக்கணும்னு சொல்லுவோம். அது டாக்டர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அது வந்து அந்த பொண்ணு வந்து பீடி சுற்றுவாங்க எங்கள் அம்மான்னு. வாரத்துக்கு எவ்வளோமா சம்பளம்னா வாரத்துக்கு 300 ரூபாய். அந்த வாரத்துக்கு 300 ரூபா பீடி சுத்துற அம்மாவுடைய புள்ள வந்து இன்னைக்கு டாக்டர் ஆகுதுன்னா அப்போ அந்த 1000 ரூபாய் அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. 4 வாரத்துக்கு வந்து அது வாரத்துக்கு 300 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த காசு வருதுன்றதுக்காக அவங்க நிற்க போகிறதில்ல பீடி சுற்றுறத. வாரத்துக்கு அந்த 300 ரூபா ப்ளஸ் இந்த 250 ரூபா அப்போ வாரத்துக்கு 500 ரூபா 550 ரூபா ஆகுது. அப்போ அந்த 1000 ரூபான்றது இந்த பெண்களுக்கும் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அது எவ்வளோ பெரிய உதவி. இந்த காசு வந்து அதானிக்கோ அம்பானிக்கோ 35 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கீங்க, வாயில் வாழைப்பழம் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி ஏழைப்பாழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நோவுது. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஓகேங்களா. அது வந்து அப்போ அடுத்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணன் அவர்கள் வந்து வாழப்பாடி. அவரு அவங்கள பார்க்க வந்தவங்கள வந்து 2 வீலர்ல அவரே போய் கூட்டு வந்துட்டாராம். அவங்களால வர முடியாது. அவர் வந்து ட்ரெயின்ல அவ்வளவு தூரம் வந்து இறங்கி இருக்காங்க. 500 மீட்டர் வர முடியல அவரால் நடந்து வர முடியாதுன்னு உடனே பக்கத்துல 2 வீலர் இருந்து நானே போய் கூட்டு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த டாக்டர் சொன்னதா இருக்கட்டும். டிஎம்கேங்கிற டாக்டர் வந்து 92 வயசாகி அவர் இன்னுமே வந்து மருத்துவம் வந்து ரொம்ப வந்து கம்மியான பைசால பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அண்ட் டாக்டர் இளங்கோவன் அவர் தான் வந்து சொன்னார் காட்டுமன்னார் கோவிலில் தான் கன்சல்டிங் வச்சிருக்கேன். அவர் தான் அகரம்ல வந்து படிச்சிருக்காரு. அவர் வந்து செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கான விஷயங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கான அந்த மருந்து கொடுக்கறதுல இருந்து அண்ட் சில விஷயங்கள் டெஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ இசிஜி மற்ற விஷயங்கள் எல்லாம் 7000 8000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு உடல் பரிசோதனைக்கு எங்க வந்து கம்மியா ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களும் அந்த இடத்துலயும் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த ஜெயச்சந்திரன் டாக்டர் அஞ்சுரா டாக்டரோட பையன் அவர் அந்த மாதிரி தான் இருக்கிற அந்த இசிஜி இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சா 8000 5000 வாங்குறதுக்கு ஒரு 3000ல முடிச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி அவர் சொல்றாரு எங்க அப்பாவுடைய பேரை போட்டு கொடுத்தாலே வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க சார் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். மற்ற டாக்டர்கள் சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்க நீங்க கம்மி பண்றீங்கன்னா உழைப்பு தானே சார், ஏன் உழைப்புக்கான காசு நான் வாங்க மாட்டேன். அந்த கன்சல்டிங்கை எப்படி வாங்காம இருக்கீங்கன்னு பொழுது சார் அது உழைப்பு தானே, யார்கிட்ட தெரியும்ல நமக்கு வரும்போதே அவங்க அப்ப ஒரு டாக்டர் வந்து சொன்னார் அந்த கால் வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் நிறைய ஆன்டிபயோட்டிக் வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இப்போ ஒரு காலே வந்து எடுக்கணுங்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன டோவை மட்டும் எடுத்துட்டா போதுன்னும் பொழுது முன்கூட்டியே அந்த விஷயத்தை அவங்களுக்கு செஞ்சு அவங்களை காலை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற பொழுது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அவர் பேர் டாக்டர் பிரபாகர். அவர் சொன்ன வார்த்தை தான், அதாவது எப்படிங்க இந்த மாதிரி கன்சல்டிங்லாம் வேண்டாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஐயோ இவங்கள்ட்ட நம்ம எப்படி காசு வாங்க முடியுங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொன்னார். சொல்லும் பொழுது அந்த தான் அப்போ தான் அவர் இந்த ஜாக்கி சொன்னார் இல்லையா அந்த வார்த்தையை சொன்னார். அதாவது இருக்கிறவன் வச்சுப்பான் சார், இல்லாதவனுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதும் காலுங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இளமையில் படிச்சுட்டா வந்து உன்னை நீ இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம், ஆனால் வயசானதற்கு அப்புறமா வந்து கால் இருக்கணும். கண்டிப்பாக கால் இருந்தால் மட்டும்தான் உன்னால பெரிய தன்னம்பிக்கை, உன்னால் வந்து உன்னை நீயே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து ரொம்ப நல்லாவே மென்ஷன் பண்ணி சொன்னார். அப்போ இன்னொரு ஒரு விஷயம் அவர் சொன்ன வார்த்தையும் சரி, டாக்டர் குமரேசன் அவர்கள் சொன்னதும் சரி, அவர் குமரேசன் அவர்களையும் பற்றி சொல்கிறேன் நான். அவர் சொன்னது என்னென்னா அவங்க அப்பா சொன்னாராம் இந்த பிரபாகர் இருக்கார் இல்லையா கோயம்புத்தூர் டாக்டர், அந்த இவர் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அவர் சொல்லும்பொழுது அவங்க அப்பா சொன்னாராம் சாமி அதாவது இந்த தொழில் வேற யாருக்கும் வராது சாமி, அதனால நீ இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இதான் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை சார், இது வந்து எல்லாருக்கும் இந்த தொழில் கிடைக்காது சாமி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். ஸோ அதனால் எனக்கு வாங்கிக்கிறேன் சார், என்கிட்ட பணக்காரங்களும் வராங்க ஏழையாக இருக்கிறவங்களும் வருவாங்க, பணக்காரங்கள்ட்ட வாங்கிக்கிறேன் ஃபீஸ் வாங்கி அதன் மூலமாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொன்னாங்க. அதே போல் வந்து இல்லை அந்த குமரேசன் டாக்டருடைய அப்பாவுமே வந்து தொட்டு பேசு சாமி, ஆமா அவர் சொன்னாரு தொட்டு பேசுறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அவரு அத நாடி புடிச்சு பாரு அப்படின்றது அது வந்து அவர் ரொம்ப வருத்தமா சொல்லிருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர், டாக்டர் குமரேசன் அவர்களுடைய அம்மாவுக்கு கேன்சர் இருந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போய் இருக்கிற நிலத்தெல்லாம் அவங்க அப்பா வித்தாராம். வித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து வருத்தப்பட்டு அவங்க அம்மா இறக்கும்பொழுது வருத்தப்பட்டு சொன்னது எப்ப டாக்டர் ஆயிடு சாமி, ஏன்னா வந்து
நம்மளை தொடக்கூட எல்லாரும் யோசிக்கிறாங்க, நீ அதனால வர்றவங்கள்ட்ட முதல்ல நிறைய பேசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. அப்போ அந்த டாக்டர் குமரேசன் அவர்களுக்கு இருக்கிறவர் தான் வந்து ஆப்போசிட்ல ஒரு சின்ன ஒரு பையன் மாதிரி இருந்தாப்ல. அவர் வந்து வயசு நல்லா பிஏ தமிழ் லிட்டரேச்சர்லாம் படிச்சவர், கோல்டு மெடலிஸ்ட் அந்த கோல்டு மெடலிஸ்ட் அந்த பையன். ஆனா பாக்குறதுக்கு வந்து உருவம் வந்து கிங்காங் மாதிரி வளர்ச்சி இல்லாத ஒரு அவர் வந்து அந்த டாக்டருடைய அவங்க அதான் அந்த பையனுடைய அப்பா வந்து நெகிழறாரு. நெகிழும் போது கண்ணுலாம் கலங்குது. அந்த அந்த பையனுக்கு வந்து அப்படி கண்ணுலாம் கலங்குது. அப்ப எப்படி எதுக்காக இவருக்கு இந்த காப்பாத்தீங்கன்னு பொழுது, எங்க அம்மாவுக்கு நான் செய்ய முடியாத எங்க அப்பா இவருக்கு நான் செஞ்ச மாதிரி, ஏன்னா அந்த அம்மா என் காலில் வந்து விழுந்தப்ப எங்க அம்மாவை தான் நான் அங்க பார்த்தேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே போல டாக்டர் விஜயகுமார் அவர்கள் அவர் வந்து வாலாஜா அதே குமரேசன் டாக்டர் விஷயத்தை இங்க முடிச்சிருவோம். இவங்க வந்து இதுல காரைக்குடியில இங்க டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டு அங்க இருக்கிற பெரிய கோடீஸ்வரங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, வெளியில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, என் கூட ஒர்க் பண்ணி ரொம்ப நாளா, அவருக்கு என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உள்ளார வந்தா தெரியுது இவங்களுடைய அப்பா தான். இல்ல அவரு ரொம்ப சொன்ன வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. அதாவது அவர் சொன்னாரு, இவர் கூட வச்சிருக்கிறவர் வந்தா வந்து டேய் குமரா கால்ல விழா, அம்மா கால்ல விழான்னு இருக்காரு அவரு. அவங்க வந்து சொன்னாங்களா, என்னது சார் அவர் பேர் வெள்ளையா, என்ன சார் டாக்டர் உங்க பையனா சார் உங்க பையனா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொன்னாரு, அங்கே வந்து கல்வி தான் வந்து அப்பா வெள்ளையனாவும் என்ன சாராவும் மாத்துச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது எதுக்கு சொன்னாங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் டாக்டர் ஆனதுக்கு அப்பா இதை நான் செய்யறதுக்கு ஒரு திருப்தி கிடைக்குதுன்னு பொழுது டாக்டர் குமரேசன் அவர் இந்த வார்த்தையை ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து தமிழ் முதல்வன் திட்டத்தில் வந்து 56 பேர் வந்து இந்த IAS IPSல வந்து இடங்களை பிடிச்சிருக்காங்க இந்திய அளவில். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி நம்ம எளிமையாக கடந்துட்டு போவாங்க மற்றவங்களாம். அரசு அவங்க காசாக போடுறாங்கன்னு இதை செய்யறதுக்கு ஒரு விஷயம் வேணும், இதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு IAS அதிகாரி தலைமையில் இந்த விஷயங்களை பண்ணணும், இந்த பசங்களை வந்து கட்டுக்கோப்பாக அவங்களுக்கான உதவித்தொகைகள் சரியாக போய் சேருதான்னு பார்க்கணும். இன்னைக்கு ரிசல்ட் வந்து 60 பேரில் 50 பேர்கிட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இதுதான் பெரிய ஆயுதம். இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் வந்து இதுதான். ஆனால் கண்ணை உறுத்துறது என்னன்னா, டெல்லி சுல்தானுங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் வந்து விதவிதமான ஆட்களை இறக்கிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்காங்களேன். இன்றைக்கி கூட RN ரவி வந்து மேற்கு வங்காளத்துக்கு தீதி கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. தீதி சாதாரணமாக இருக்கிறத வச்சு மிதிக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்காரு. ஏதோ இப்போ ஒரு 360 கோடி ஏதோ நிலத்தை மோசடியில் பண்ணி அதில் வேற அவர் வந்து அதான் சொல்கிறேன், ஊருக்கு யோகி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேலை தான் இவங்க பண்ணியிருப்பானுங்க. அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து பேசும்பொழுது இவர் டாக்டர் ஜனார்தன் அவர்கள் வந்து அவர் வந்து ஒச்சேரியில் இருக்கார் போல இருக்கு. அவர் அண்ணா மாதிரி சார், நாங்கள் அண்ணா தான் அவர் வந்து சொல்லுவேன், அவர்கிட்ட பேசினாலே சரி. இங்கே இருக்கிற எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட பேசினாலே சரியாயிடும், அவரை பார்த்தாலே சரியாயிடும் அப்படின்னும் பொழுது அப்போ அவங்க எவ்வளோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாக பேசுறாங்க. ரொம்ப இல்லை, ஏன்னா எனக்கு இப்போ நான் பாலா சொல்கிறேன் இல்லைங்களா, நான் பாலா வந்து எப்படின்னா, நான் யாழி ப்ரெக்னென்ட்லேருந்து நான் பாலா கிட்ட தான், ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாலாம் வந்து கூட இருந்தது கிடையாது ப்ரெக்னென்சி அப்போ. ஸோ எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு என்னன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். மூக்கு சளி சிந்துனா கூட 2 மில்லிமீட்டர் கீழே வந்துருக்கா, அதை வச்சு டீட்டெயிலாக சொல்லுவான் என் பொண்டாட்டி அவனுக்கு. ஆமா, ஏன் அதை சொல்றேன்னா, அந்த மாதிரியான ஒரு ஆள் வேற ஒருத்தராக இருந்தால் வைடி ஃபோன் அப்படின்ற அளவு அன்னிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல வைடி ஃபோனுவான். அவன்றதுனால பொறுமையா தேவையே இல்லாத அவன் அப்படிலாம் ஒன்றும் என்ன எதுவுமே சொன்னதில்லை. அந்த அளவு வந்து அந்த கதை வந்து 4 நிமிஷத்துக்கு போகும். அவன் இப்போ இல்லையா, நம்ம கூட இங்கே இல்லை, அப்போ அவன் அங்கே இருக்கும்பொழுது அவனுக்கு என்னென்னன்றது எல்லாத்தையும் சொன்னாதானே. ஏன் இதை சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு தடவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இரும்பிட்டே இருக்கு. எனக்கு என்ன இரும்புனா குழந்தை வந்து வெளியில் வந்துடும் என்ன பொறுத்தவரையும். அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட். எனக்கு தெரியாதுல்ல, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒன்று ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நான் பெருசா யாரோடையும் ஃப்ரெண்ட்லியா நண்பர்கள் வட்டம் பெரிய வட்டம் வந்து அந்த டோக்கன் கொடுத்துட்டே இருக்கு. நீங்க உங்களுடைய விஷயங்களை பத்தி பேசும்போது நான் உங்களை இடமறிச்சுனா இல்ல சொல்லுங்க, நான் ஏன் அங்க கடிச்சதுன்னு கேட்டேனா? இல்ல, நல்ல வேளை இங்க கடிச்சது. காமி கூட முடியாது.
அதை நீங்கள் இப்போ டிசைட் பண்ணாதீங்க, அது அவங்க டிசைட் பண்ண. இல்லை மேடம், இப்போலாம் வந்து வேற லெவலுக்கு போயிட்டாங்க மேடம். அவ்வளோதான். அதாவது கார் மேலே பனி படிஞ்சு கிடக்கு மேடம், ஆ. சட்டையை ஊத்துட்டு போய் அது மேலே வச்சு அதெல்லாம் இப்போ வந்து விளையாட்டா போகுது உங்களுக்கு மேடம். எப்படி தெரியுது? இதெல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இருக்கு நீங்க ஏன் மேடம். சார் ஏன்னா இந்த பனி சம்பந்தமாக விஷயங்கள் நம்ம பேசணும்ல, இன்னைக்கு கூட பாருங்க பனி பெஞ்சுது. ஸோ இந்த பனி சம்பந்தமாக விஷயம் பேசும்போதே அந்த மாதிரியான காட்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பாருங்க எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எவ்வளோ பெரிய. சாதாரணமாக இந்த டாய்லெட் சீட்டரில் போய் உட்காந்தாலே அண்ட சராசரம்லாம் இருக்குது. இதில் இவளுக்கு வேற எல்லாத்தையும் அவுத்துட்டு போய் அதாவது இந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் வந்து இந்த நிலவில் பதிவு வைக்கிற மாதிரி காரில் இருக்கிற பணியில் பதிவு வைக்கிறாள் இவ்வளோ. சரி விடுங்க, சொல்லுங்கள். டைவர்ட் ஆகுது விஷயம். அதேதான், உங்களுக்கு ரொம்ப டைவர்ட் ஆகுது சார். மேடம். ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் போது அவன் ரொம்ப எல்லாத்தையுமே விலக்கி சொல்லுவாப்ல. இது இப்படி ஆகாதுன்னு. ஒரு தடவை அதே மாதிரி யாழினி நான் சொன்னேன் இல்லையா, இவங்க பெட்டில் படுத்துருந்தாங்க, பக்கத்தில் யாழினி படுக்க வச்சுப்போம். 3 மாதம் குழந்தை, அது யாருமே நம்ப மாட்டாங்க அதை சொன்னால். திடீர்னு பார்க்குற குழந்தை அழகிற சத்தம் கேட்குது. கட்டில் இத்தனைக்கும் வந்து குயின்ஸ் பெட், அந்த அளவுக்கு பெரிய கட்டில். பார்க்குறேன் பிள்ளைய காணோம், எனக்கு பரபரன்னு ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி என்னை நவுத்திட்டு வேற தேடுறா. எங்கேயாவது இவங்க தூக்கத்தில் அவன் மேலே படுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு தேடுறேன். பெட்டில் விட்ட குழந்தை காணோம். பயங்கர அழுகானா. நான் ஓடி வந்து பார்க்குறேன், கிச்சன்லேருந்து வந்தால் இல்லை. பார்த்தா கட்டில் எப்படி நவுந்து போனா மகராசினே தெரில. 3 மாதம் குழந்தை, அது எப்படி நகரும் அப்படி இப்படி எல்லாரும் எனக்கு விளக்கம். என்ன வந்து கேள்வி கேட்டாங்க, அது எப்படி நகரும், நீ ஓரமாக விட்டுருப்ப குழந்தைய அப்படி இப்படி. நாங்கள் என்ன ரீசெண்டாக கூட ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். குழந்தை வளர்க்குறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங், ஈஸி டீல் அப்படின்ட்டு ஒரு வீடியோ. அம்மாக்கார் என்ன பண்ணால், முன்னாடி ஒரு பெரிய லேண்ட், அங்கே வந்து கேட் ஒன்று இருக்குது, திறந்து வச்சுட்டு இந்த மூட்டை முடிச்செல்லாம் கூப்பிட்டு வந்து ரெண்டுத்தில் ரெண்டுத்தையும் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு கதவை திறக்கிறதுக்கு இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சனி ஒன்று இருக்குதுல்ல சின்னது, நேராக போய் அந்த லேனை தாண்டி போய் அந்த கதவு திறந்து தானே இருக்குது, இங்கே எப்படி போகணும் திரும்பி இது போய் ரோட்டுக்கு, அதுக்கப்புறம் அங்கே மெயின் ரோடு, இந்த லேனில் போய் ரைட்டு வளைஞ்சு இது மெயின் ரோடு போகுது. மெயின் ரோட்டில் சரன்னு கார் போயிட்டே இருக்கு. இவளுக்கு என்ன ஒரு இன்டென்ஷன் ஆத்தாக்காரிக்கு, இப்படி வச்சுட்டு திரும்ப அங்கே எட்டி பார்த்தா அங்கே மெயின் ரோடு ஓடுது, ஒராபார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் பெட்லேயே நடந்தது. ஆக்சுவலி தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் மை லைஃப் டூ. ஸோ கீழே விழுந்துட்டாவ. அப்போ கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாமே ஒன்றுமே புரியல, அழறா. அப்போ உடனேவே பாலா தான். பாலா என்ன பாலான்னா, காதை இழுத்து பாருங்க, கையை நகர்த்துங்க, கால் நகர்த்துங்க. அழுறாளா அதை பண்ணா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ணுங்க, முதல்ல அவளை காம் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபீட் பண்ண சொல்லிட்டு, ஃபீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்பப்போ இழுத்து பாருங்க, ஏதாவது இல்லை. அப்போ அவன் எனக்கு சொன்ன விளக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணி கட்டில் எவ்வளோ உயரம், இதுக்கு தான் இப்போ இவங்க சொன்னாங்கல்ல 2 மில்லிமீட்டர் சரின்னு வாங்கல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். கட்டில் எவ்வளோ உயரம்னு போது அவன்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லைடா ஒரு 3 அடி கூட இருக்காது, ரொம்ப சின்ன கட்டில் தான், தரையோடு இருக்க மாதிரி இருக்கிற கட்டில் தான். அப்போ அவன் கேட்குற எக்ஸாம்பிள் எப்படின்னா, கட்டில் 3 அடி 4 அடின்னு போது நம்ம ஸ்கூல்லாம் வச்சு எழுதுவோம்ல நீ பெஞ்சு, அந்த அளவுக்கு உயரமா இல்லை கம்மியா? இல்லை கம்மி. ஸ்கூல் பெஞ்ச் அளவுக்கு இருந்து அதுலேருந்து கீழே விழுந்தால் மட்டும்தான், அதுவுமே மண்டையில் ஏதாவது அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து விழும்போது பெருசாக இல்லை, கை காலில் ஏதாவது அடிபட்டிருக்கா பாருங்க, எப்படி விழுந்திருந்தா அதே மாதிரி. அப்போ நான் சொன்னேன், மூக்கு இந்த பக்கம் விழுந்திருந்தா, ஏன்னா இவங்க தூக்கும் பொழுது பார்த்தா கட்டில் இருக்கிற அது என்னது தூசிலாம் துரும்பெல்லாம் எடுத்துட்டு என் ஆளு வருது எல்லாத்தையும் டங்கடு மூசிட்டு. அப்போ வந்து மூக்கு ஃபேஸ், மூக்குலையும் நெத்திலையும் தாண்டா வந்து குப்பையாக இருந்தால் தலை படலை அப்படின்னு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அந்த விளக்கம் தான் எந்த அளவுக்கு உயரமான பெஞ்ச், இதுலேருந்து வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு விளக்கமாக நிறைய படித்தவங்க புக்கெலாம் எழுதுறவங்க. இதில் இன்னொன்று சொல்கிறேன், இவங்க கேட்கும்போது இன்னுமே விளக்கமாக டவுன் டு எர்த்தாக பதில் சொல்லுவேன். இப்போ நான் கேட்கும்போதாவது காஸ்போசிஸ் பிஸ்வாசி சாசி சாசின் அண்ணி அப்படின்வான். ஆனால் இவங்க கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அதை வந்து ஆர்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மெடிசனு சயின்ஸை ஆர்ட் மாதிரி ஃபீல் பண்ணி அதை விளக்குறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். அதற்கான விளக்கங்கள் கொடுத்து இது உங்களுக்கு என்ன ஆகுது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இந்த அண்ணாங்கிற வார்த்தை வரும். அந்த பையன் சொல்லுவான் அண்ணா தான் அவரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இன்னொரு டாக்டர் வந்து என்னென்னா டயபெட்டிக் கோமா, அப்போ அவர் சொல்லும்போதே சொல்கிறார், அப்பா அந்த பேஷண்ட் வரும்போது எந்த டாக்டருமே சொல்லலைங்க. நிறைய இடத்துல நான் இங்கே இன்னொன்று இந்த டாக்டர்கள் பேசும்போது கொஞ்சம் பார்த்தேன்னா, அப்பா வந்தார் இல்லைங்களா, மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எழுந்து ஹலோ சொல்கிறாரு எனக்கு அப்படின்னாரு ஒரு டாக்டர் வெங்கடேசன் சொல்லி, டயபெட்டிக் கோமாவில் என்னோட கிளினிக்கு வந்தாங்க சார். பேசிக் என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டேன். அவருக்கு இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் போட்டு அவருக்கு சுகர் டெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. டயபெட்டிக் கோமா முதல்ல உடனேவே வந்து அரசு மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணேன் அங்கே, நான் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் இதை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. மறுநாள் காலைல போனால் எனக்கே அது ஆச்சரியம், குட் மார்னிங் சொல்கிறாரு அவர் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் டாக்டர் குமரேசன் அவர்கள், அவங்க கேன்சர் பேஷண்ட் அவங்க அம்மாங்கிறதும், இவருக்கு இந்த
குடல் இறக்கம் அவருக்கு வேற ஒன்றும் கிடையாது. அவரை ட்ரீட் பண்ண விதங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவர் அப்போ தான் சொன்னார், ஜிஹெச்னாலே தரமில்லாத மருத்துவம்ன்ற ஒரு கட்டமைப்பை இவங்க வந்து பண்ணிட்டாங்க. பட் ஜிஹெச் மாதிரி உங்களுக்கு சிறந்த மருத்துவத்தை கொடுக்க முடியாது. நிறைய கூட்டம் அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிறந்த மருத்துவம் கொடுப்பாங்க. பல இடங்களில் கைவிடப்பட்ட தனியாரால் கைவிடப்பட்ட கேஸ் எல்லாமே நீங்கள் ஜிஹெச்சுக்கு தான் வரும். அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கதைப்பம்பளை கூட வந்து பெண் டாக்டர்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு வடமாநில தொழிலாளி, பீகாரில் தொழிலாளி கை வந்து போய் 2 கையும் செத்து போயிடுற நிலைமையில் வந்து 2 கையை எடுத்துட்டு அவரை வந்து காப்பாற்றினாங்க. கை வந்து மாற்று அறுவை சிகிச்சைலாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து கையில் காசே இல்லாதவங்களுக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து கலைஞர் சிறப்பு மருத்துவமனை கிண்டிக்கு வந்து பல்வேறு வட மாநிலத்திலேருந்து இங்கே மருத்துவத்துக்காக வராங்க. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகாவில் எல்லா ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தமிழகம் வந்து மருத்துவத்துறையில் வந்து இவ்வளோ தூரம் மேம்பட்டு இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் பிகின்ஸ்க்கு முன்னாடி எளிய மனிதருக்கு டாக்டர் ஆனதான் எங்க பெரிய விஷயம். அதுதான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். 1930 சமஸ்கிருதம் தெரியலன்னா நீ வந்து பாஸே பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழல் இருந்தது 1930. இதெல்லாம் வரலாறு. அதனால நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சமஸ்கிருதத்துக்கு நம்மளுக்கு என்னங்க சம்பந்தம்? அந்த சமஸ்கிருதத்தை படிச்சாதான் நீ காலேஜே படிக்க முடியுன்ற நிலைமையில அப்ப பெரியார், அதுக்கப்புறம் வந்து அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், இது எவ்வளோ பெரிய ஜேர்னிங்க அது. அப்பேற்பட்ட ஜேர்னியை வந்து கண்ணு உறுத்தி இதெல்லாம் வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து தொடர்ந்து போராடணும், தொடர்ந்து அதுக்காக பேசணும்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கு இந்த எளிய மனிதர்கள் காரணமாக 18 கிலோமீட்டர் நடந்து வர ஒரு பெரியம்மாவுக்கு, ஒரு அம்மாவுக்கு வந்து மருத்துவத்தை வந்து குறைந்த செலவில் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அண்ட் ஹைப்பும் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகேங்களா? ஆமாம், இந்த இடத்துல இன்னொரு டாக்டரையும் நான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு டாக்டர் இருக்கார். எதுக்காக இருந்தாலும் பேசுகிறோம், சொல்கிறோம், போகுது. எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை. அவர் வந்து ரொம்ப முடியல, அவருக்கு இறக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ வந்து ஒரு பார்த்துக்கிறதுக்கு, அதை வீட்டில் போய் பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வேணும். ஸோ எல்லாருமே இருக்காங்க, பட் வீட்டில் போய் பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வேணும். அப்போ தான் வந்து என்னென்னா, முதல் முறையாக வந்து நான் ஊருக்கு போகும்போது இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் அப்போ தான் ப்ராப்ளம் ஆகிட்டோம்ல. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கடலூர்னும் போது என் நம்பரை பிடிச்சி சரத்குமார் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிஞ்சவர். அவர் வந்து என்னை வந்து நான் ஊருக்கு போகும்போது பார்க்கணுன்னு வந்து சந்தித்தார். என் வீட்டுக்கு, எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து பார்த்தார். அதுலேருந்து ஒரு பழக்கம். கல்யாணத்துக்கு போகும்போது என் தங்கச்சியை அனுப்பிச்சு என்னுடைய சார்பாக அவங்க கல்யாணத்தை போய் கலந்துக்க சொன்னேன். என்னால் போக முடியல. இப்போ அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார். ஓகே, நிறைய உளவியல் ரீதியான கட்டுரைகள் எழுதுகிறவர் அவர். அப்படியா டாக்டர். அவர் வந்து கடைசி காலத்தில், அப்பாவுடைய கடைசி காலத்தில் அவர் தான் என் கூட நின்னார். இதெல்லாம் வந்து எழுத்து மூலமாக ஒருத்தவங்க எழுத்து, அதுக்கப்புறம் யூடியூப் மாறுறோம். இவர் வந்து நம்ம வந்து என்ன யூடியூப் வந்ததுக்கப்புறம் பழக்கமானவர். இவரும் வந்து அந்த மாதிரி வந்து அப்பா. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் என் தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் ஓவாமை, அந்த தோலில் கொஞ்சம் ஓவாமைலாம் வந்தப்போ நிறைய டாக்டர்ஸ், தோல் டாக்டர்ஸ்லேருந்து ஃபேஸ்புக்கில் எழுதுறது வந்து ஏகப்பட்ட டாக்டர்ஸ், எல்லாமே வந்து பெரிய பெரிய லெவல் டாக்டர்ஸ் எல்லாருமே. அவங்க எல்லாருமே எனக்கு வந்து இன்பாக்ஸில் வந்து எனக்கு வந்து ஆறுதலாக இருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்லாம். அப்போ தான் எனக்கு தெரியும், இவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா, இவ்வளோ பேர் எனக்கு தெரியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் இந்த டாக்டர்ஸ் அப்படின்றது வந்து, அதனால தான் வந்து இந்த நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறையிலையும் இந்த மாதிரியான நிறைய டாக்டர்ஸ் வந்து நல்ல டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றதும், இந்த மாதிரி தன்னலமற்ற சேவைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். எஸ், ஓகே. ஸோ இதன் பிறகு வந்து எல்லாருக்கிட்டையுமே என்ன டாக்டர்ஸ் கிட்ட என்னென்ன எல்லாருமே என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் எதற்காக இந்த சர்வீஸ் வந்தது, சர்வீஸ் மைண்ட் உங்களுக்கு வந்ததுன்னும் பொழுது அதில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது டாக்டர் ஷரத் அவர்கள். அந்த 5 rupees டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய பையன். அவர் சொன்ன விஷயங்கள் தான். எங்கே உனக்கு இப்படி வந்தது சார்? நாங்கள் எப்போவுமே வருவோம், நாங்கள் வர்றப்பெல்லாம் காலையில் ஆரம்பிப்பார், 150 பேஷண்ட் கிட்ட உட்காந்துருப்பாங்க, காலைல ஆரம்பிப்பார், இருக்கும் 100 பேராவது இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் அவரை பார்த்து பழகிட்டோம். பெருசாக அவர் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார். நான் டாக்டர், எங்கள் அண்ணன் டாக்டர், எங்கள் அக்கா டாக்டர், எல்லாருமே டாக்டர்ஸ் தான். நாங்கள்லாம் ஆனால் வந்து ப்ரைவேட்டில் தான் வேலை பார்த்தோம். பட் எங்கே இது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்ததுன்னும் போது, அவர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தப்ப, நீ கொஞ்சம் சரத் கொஞ்சம் கிளினிக்கை பார்த்துக்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவருக்காக போய் கிளினிக்கை பார்த்துக்க ஆரம்பிக்கிறப்ப 2 மாதத்துலேயே அவர் இறந்து போயிருந்திருக்காரு. இல்லை, 2 மாதத்தில் இறந்து போயிட்டு காலையில் இறக்குறாரு 5:45 அந்த ஜெயச்சந்திரன் டாக்டர், அஞ்சலோ டாக்டர். இவங்க சாயங்காலம் எடுத்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி மறுநாள் சாயங்காலம் எடுக்கிற அளவுக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக அதை வந்து வச்சு
எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சு அதை சரியாக அவர் சொல்கிறார் ஒரு 40,000-50,000 பேர்கிட்ட அந்த இறுதி ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க. அந்த அப்போ அவர் கூட சொன்னார், எங்கள் அப்பாவுடைய பிராண்ட் நேமை வந்து ஃபாலோ இல்லை, பிராண்ட் நேம் இல்லை, லெகசி, உங்கள் அப்பாவுடைய லெகசியை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லும்போது உண்மையிலே நெகிழ்ச்சியாது. அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர், இதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து இது மாதிரி வந்து சேஷாத்ரி டாக்டர் வந்து எப்படி வந்து 20 ரூபாய்க்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. சரி, இனிமேல் நம்மளும் வந்து என்ன 150 ரூபா வாங்குறதுல 100 ரூபா வாங்கினா தான் 100 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டாக்டர் கிட்ட இருந்து வரவங்க கிட்ட அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வாசல்ல யாராவது வந்து ஏறுறாங்க அப்படின்னும் போது இல்லை அங்கே சவாரின்னும் பொழுது அதை ஃப்ரீ ஆக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த ஒரு பொண்ணு சொன்னிச்சு இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு போது அவரை திரும்ப அந்த ஷரத் டாக்டர் சொல்லி எப்படி 5 ரூபாய்க்கு பண்ணுறாரு, நானாக இருந்தால் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ தான் வந்து டாக்டர் அந்த சிவகங்கை ஃபரூக் அப்துல்லா இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொன்னார், சார் நான் வந்து ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு சின்ன கிளினிக் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், அதில் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா கைம்பெண்ணாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சரி, அண்ட் ஆர்ஃபன்ஸ் அனாதைகளா இருக்கிறவங்களுக்கும் காசே கிடையாது, எப்பவுமே ஃப்ரீ தான், ஆனால் அதில் எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தான் அந்த 18 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க சார் ஒரு பாட்டி, நீங்க எப்படி ஃபீஸ் வாங்குவீங்க அவங்க கிட்ட? அதனால தான் இந்த 1000 ரூபாய் நக்களோட நாய்களை வந்து செருப்பு கட்டி அடிக்கிற மாதிரி நான் அப்பப்போ டென்ஷனாக வருது. உங்களாம் என்ன தெரியும், அவங்க அப்பா வளர்த்த காசுல நீங்களா ஏன் நான் எனக்கு இதெல்லாம் நான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன், கம்ப்யூட்டர்லேருந்து சர்வர்லேருந்து எல்லா வேலையுமே நான் செஞ்சுருக்கிறேன். அப்போ அந்த காசோட வேல்யூ எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த காசுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, இன்னமும் எவ்வளோ கிராமப்புறங்களில் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும். ஏன் அவனுக்கு அந்த 1000 ரூபாய் இல்லை 500 ரூபா வச்சு ஒரு 1/2 கிலோ கறி வாங்கி சாப்பிடக்கூடாதா? ஏன் அதுதான் சொல்ல நான். அந்த இந்த கேள்வி எங்கே எனக்கு இது வந்து ஒரு பதிலாக கிடச்சிது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நிறையா பேர் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணோம், பேசிக் நோட் புக் அவ்வளோதான் எங்களால் அப்போ வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அப்போ நிறைய பேர் காரு கொடுத்து, குமரன் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து காரு கொடுத்து, அவங்க ஒய்ஃப் பேர் பிரியா, எனக்கு அவர் பேரை விட ஒய்ஃப் தெரியும் நல்லா. ஸோ அவர் காரை கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் ரொம்ப வேலூரில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் போய், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் அங்கே இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த கண்ணு தெரியாதவங்க அவங்க அப்பா, அந்த பொண்ணு 10th ஃபஸ்ட் எடுத்தா. அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் புக்ஸ் கொடுத்துட்டு, புக்ஸ் மட்டும் கொடுக்காம இவங்க என்ன பண்ணாங்க, அவள் காலேஜ் போகிறப்போ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஏன் ஃபீஸுக்கு காசு கொடுக்குறோம் நாங்கள், ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு அவங்களுக்கு? அப்போ எனக்கு அது வந்து நான் ஏன்னா அவங்க வீட்டை போய் நேரில் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன் அந்த பொண்ணு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போகக்கூடாதா காலேஜுக்கு? அதுகிட்ட அவள்கிட்ட இருக்கிறதே 2 செட் யூனிஃபார்ம் தான், திரும்ப திரும்ப மாற்றி போட்டுட்டு நஞ்சு போயிருக்கு. அப்போ இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு அந்த பொண்ணு போகும்போது, ஒரு காலேஜுக்கு போகும்போது அது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், ஒரு அதை வச்சு அந்த குழந்தைய வந்து நக்கல் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணதுன்னு வச்சுக்காங்களா. அதுக்கே எதிர்கேள்வி இந்த எச்சனாயங்களாம் என்னன்னா, அந்த 4 8 போட்டுட்டு ஜாகிரபி ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜாகிரபி சொல்லணும். விட இன்னொரு மைண்ட் செட்டும் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே, என்னன்னா ஏன் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க அந்த இடத்துல நல்ல ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கான கொஸ்டினே வந்து எப்படின்னா, எதுக்கு அது? இப்போ ஜாக்கி கேட்டப்பா தான் தோணுச்சு, ஏன் அவங்க ஒரு நாள் ஒரு கறிசோறு சாப்பிடக்கூடாதான்னு பொழுது இவங்களுக்கு என்ன அது கேள்வி இருக்குன்னா, அது அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஜாஸ்தி இல்லை அவங்களுக்கு, அது ஒரு லக்ஸுரி ஆயிடுது இல்லை. எதுக்கு லக்ஸுரி? அங்க ஜெயலலிதா வந்து எத்தனை கோடி வேணாலும் கொள்ளடிக்கலாம், எத்தனை ஏக்கர் வேணாலும் இது பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து எலைட்டு. ஆனால் எளிமையாக வந்து திருவாரூர்லேருந்து ஒருத்தர் வந்து இலக்கியம்லாம் படித்து பண்ணுறாருல, அவர் மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது எதாவது சொல்கிறேன், இந்த எளிமையாக இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, அந்த மாதிரி எளிமையான ஒரு வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு வயிறு எரியுது. ஆனால் இதே வந்து அதானி அம்பானிக்கு 35,000 கோடி தள்ளுபடி பண்ணும்போதோ, இல்லை வந்து ஜெயலலிதா மாதிரியான ஊழல் குற்றவாளிகள் வந்து இருக்கும்பொழுது அவங்களுக்கு பண்ணுற சப்போர்ட்டை வந்து எளிமையானவர்கள் பக்கம் நிற்கிற ஆட்கள் சிறு தவறு செய்தாலும் அதை ஊதி பெரிதாக்குறது, அவங்க மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடச்சி பேச வேண்டியதாக இருக்குது, எழுத வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி டாக்டர் ஃபயாஸ் அவங்களுடைய அப்பா பஞ்சர் கடை வச்சு கஷ்டப்பட்டு MBBS படிக்க வச்சு அவர் லாஸ்ட் இயர் இறந்துட்டாரு. ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் டாக்டர் TN குப்புசாமி, அவர் ரொம்ப வயதானவராக இருக்காரு, அவர் வந்து ரொம்ப வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சண்டே ஆனால் என்னை நீங்கள் பார்க்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சர்வீஸ் பண்ண போயிடுவேன்னு சொன்னதாக இருக்கட்டும். அந்த டைமில் அவர் ஆரம்பிச்சு 1960s வந்து கொடைக்கானலில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு பொழுது அங்கே போய் போராடி ஹாஸ்பிட்டல் நான் வர வச்சேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அண்ட் டாக்டர் குமரேசன் அவர்கள் வந்து அம்மா இப்படி ஆனதுனால
அதற்காக அப்பா சொன்ன அந்த வார்த்தையை வச்சு நிறைய பேரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்றதா இருக்கட்டும். டாக்டர் இளங்கோவன் அவர் சொன்னதும் ரொம்ப இதுவாக இருந்தது. சார் நான் வந்து எங்கள் அம்மா வந்து காலை நீட்டி பிரசவம் வீட்லேயே பிரசவம் பார்ப்பாங்க, காலை நீட்ட முடியாது, அவ்வளோதான். எங்கள் அம்மா படுத்து காலை நீட்டி பிள்ளை பெக்க முடியாது, அந்த மாதிரி தான் எங்கள் வீடு. அப்போ பக்கத்தில் ஒரு குட்டை இருக்கும், அந்த குட்டையில் போய் தான் வந்து குழந்தை பெற்றுப்பாங்களாம். இல்லை குட்டைலாம் இல்லை, குப்பை குப்பை போடுற அதாவது அந்த வீட்டுக்கு அடுத்தது குப்பை தான். அப்போ அந்த தோட்டத்து பக்கம் அப்படி தான் இருக்கும், கிராமப்புறங்களில் தோட்டத்து பக்கம் அந்த மாதிரி இடத்துல தான் பிறந்ததுனால என்ன அப்படிலாம் நக்கெல்லாம் விடுவாங்க. குப்பையில் பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிக்கிறது என்னென்னா, குப்பையில் தானே பிறந்தோம் அப்படின்னும் பொழுது என்னுடைய தேவைகளை நான் ரொம்ப குறைச்சிட்டேன். அவர் சொன்னார், டாக்டர்ஸ்னாலே ஒரு பிராண்டெல்லாம் வச்சுருப்பாங்க சார், நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் 150 ரூபா, என் ஷர்ட் இவ்வளவு தான். ஆனால் நான் என்னுடைய தேவைகளை குறைக்கும் பொழுது எனக்கு பெருசாக பைசாவுடைய இம்பார்ட்டன்ஸ் தேவைகள் இல்லாததுனால என்னால் இதை செய்ய முடியுது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு பிறகு உங்கள் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி மேம்படிப்பு அப்படின்னும் பொழுது அது ஒரு பெரிய சிக்கல். இப்படியே உங்களால் தொடர முடியுமா அப்படின்னும் பொழுது முடியாது. அப்போ அதுக்குள்ள உறவுகளுக்குள்ள சிக்கல் வரும். அதை தான் கோபிநாத் வந்து திரும்ப திரும்ப கேட்டார். அப்போ வந்து இந்த குமரேசன் மாதிரி டாக்டர்லாம் வந்து அப்பப்போ மதுரைக்கு போய் இந்த மாலை சுற்றி பார்க்குறது, படத்துக்கு கூட்டின்னு போகிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இப்படி தான் கதையை ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் கேள்விகள் இருக்குது. ஏன்னா அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க அது ஊர்லேயே சொல்லுவாங்க, ஊருக்கு நல்லவனுவான் வீட்டுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் மீறி இவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த எளிய மனிதர்களுக்கான தொண்டாற்றல் இருக்குல்ல, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் வந்து எளிய தெய்வங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஜெயச்சந்திரன் டாக்டர் மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும், அருள் பாலிக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய குடுப்பன். அது எல்லாருக்கும் வாய்க்காதுன்னு வச்சுக்காங்களேன். ஒன்றும் இல்லை, ஹெச் ராஜா வந்து காட்டு கத்துனாரு, திருப்பரங்குன்றத்தில் போய் சண்டை போட்டார், என்னென்னோ பண்ணார். ஆனால் அவரை வந்து அமித்ஷாவோ மோடியோ சென்னை வந்து பார்க்கவே இல்லையே, அவங்க சைட்லேருந்து பார்க்கவே இல்லை. யாரையெல்லாம் காலத்துக்கும் கரிசி கொட்டினாரோ அந்த முதல்வர் தான் அவரை உடம்பு சரியில்லைன்னும் போது உடனே போய் பார்த்தாரு. இதுதான் எளிமையானவர்களுக்கான பேசிக். அதை தான் நம்ம வந்து விமர்சனத்துக்குள்ளாக்குறோம். ஆனால் நீங்கள் காலமெல்லாம் யாருக்காக நீங்கள் வந்து தொண்டாடினா உங்களை வந்து 10 நிமிஷம் கூட மதிகளை வந்து கூட பார்த்து போல. இதுதான் வந்து இருக்கிற அந்த இயல்பு. இந்த விஷயத்தை தான் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளுதல்ன்றது சொல்கிறது. அதனால தான் பெரியார், அண்ணா, கலைஞரை தூக்கி வச்சு கொண்டாடிருக்கோம். இன்றைய முதல்வரையும் தூக்கி வச்சு கொண்டாடுறது காரணம் அதுதான். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு திருப்தி கிடைக்கிது எங்களுக்கு அப்படிங்கிறதும். நாங்கள் இருந்த ஊர், அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா ஒரு வாட்ச்மேனாக இருந்த ஒரு இடத்துல வந்து நான் போய் அந்த இடத்துல வந்து டாக்டராக அங்கே போய் அந்த ஸ்கூலில் நிற்கும் பொழுது அது அவருக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், அது ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அது ஒன்று. அதே மாதிரி வந்து மற்றவங்க வந்து சொல்லும் பொழுதுமே சரி, மற்ற இப்போ அப்ராடில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்போ ஒரு டாக்டர் சொன்னார், அப்ராட்ல எல்லாரும் இருக்காங்க சார், திடீர்னு எனக்கு ஒரு உதவினா டக்குன்னு அவங்க எனக்கு பணம் அனுப்பிடுறாங்க, எங்களால் அதை செய்ய முடியலடா, நீ அங்க இருந்து பாத்துக்கோ, எங்க அப்பா அம்மா பாத்துக்கோ. ஸோ எனக்கு நிறைய அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க, நான் வெளியூர்ல இல்லாம அதாவது வெளிநாட்டில் இல்லாட்டாலும் அவங்களுடைய அப்பா அம்மா நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். யாரு, நம்ம சிவகங்கை ஃபருக் டாக்டர் தான் சொன்னாரு, அவரு சொன்னதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இந்த குமரேசன் டாக்டர் ஒரு விஷயம் சூப்பரா சொன்னார். சார் நான் சென்னையில வேற எங்கேயாவது நான் இருந்திருக்கேன், மதுரையில தான் வேலை பார்த்திருக்கேன். அப்ப வேலை பார்க்குறப்ப நான் ஒன் ஆஃப் த டாக்டர் தான் அங்க, ஆனா இந்த ஊர்ல நான் ராஜா. வாழைத்தார் வந்துடுது, நெல் விளைஞ்சதுனா வந்துடுது, கடலை வந்துடுது, வேர்க்கடலை வந்துடுது, எல்லாம் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனால் நான் தான் ராஜா. அதே மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும் போது நான் ஒரு மாதிரி இப்போ பிஸியாகவே இருக்கேன். அந்த அந்த ஒரு ஃபீலுமே எனக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொன்னார். அதே போல் டாக்டர் ஃபரூக் அவர்கள் சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் சொன்னார், பெரிய செலவுகள் எங்களுக்கு இங்கே இருக்காது சார், எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இப்போ சிவகங்கை மாதிரியான ஊரில் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய செலவுகள் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் 50,000 ரூபா சம்பாதிச்சாலுமே என்னால் சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு மனநிலைக்கு நாங்கள் போயிட்டதுனாலையும் இது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பட் அவங்க செய்கிற விஷயங்கள் வந்து பயங்கர எளிய மனிதர்கள் பக்கம் நிற்கும் இந்த எளிய மனிதர்களுடைய டாக்டர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் மற்றும் அன்புகள். அதுதான் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள், நீங்கள் இந்த மாதிரியான டாக்டர்ஸோட மிங்கிளான விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட விஷயங்களில் உங்களோடு உடனின்ற டாக்டர்கள் அவங்க எல்லாரும் நீங்கள் இந்த பெண்ணுடங்களை பகிரும்போது அது நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த என்ன சொல்கிறது, உங்களோடு உறவான டாக்டர்களுடைய விஷயங்களை எழுதுறது நான் வரவேற்கிறேன். நண்பர்கள்ட்ட இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள். ஹைப் குறைஞ்சி போச்சு, லைக் குறைஞ்சி போச்சு. ஊராமுட்டு நேயம் பொண்டாட்டி கையேன்னு பிக் பாஸில் ஊராமுட்டு கதையெல்லாம் நம்ம பேசும்போதெல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க. இதற்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பகிர்றணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ப்ளீஸிங்காகவே கேட்டுக்கிறேன்.
எஸ் ஏன் அப்படின்னா அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த நல்ல விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது அது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். எனிவே தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு ஆதரவளித்து இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கு எங்களோட நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.